ஹலோ நண்பா, இந்தியன் ரயில்வேலேருந்து ஒரு புதிய நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்தெந்த போஸ்ட்டுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா, அசிஸ்டன்ட் அண்ட் அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு தான் 2 போஸ்ட்டு தான் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அசிஸ்டன்ட்னா உங்களுக்கே தெரியும். ஸோ உதவியாளர் வேலை. ஸோ ஆஃபீஸில் மேனேஜர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் அசிஸ்டன்ட் மாரி நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு சூப்பரான ஒரு ஜாப் தான். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபு இந்தியன் ரயில்வேலேருந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா இன்னொரு 5 days தான் இருக்குது. ஸோ நம்ம அதுக்குள்ளேயே அப்ளை பண்ணி முடிச்சாகணும். ஓகேங்களா? ஸோ May 1 இதுக்கான அப்ளிகேஷன் டேட்டு க்ளோஸ் ஆகிடும். ஸோ அதுக்குள்ளேயே அப்ளை பண்ணி முடிச்சாகணும். ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஏஜி குவாலிஃபிகேஷன் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். வீடியோக்குள்ளே பார்த்தோம்னா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடும்பா. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ நான் கூடக்கூடிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஒன்னே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேங்களா? ஸோ நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னா இந்தியன் ரயில்வே ஃபைனான்ஸ் கார்ப்பரேஷன். ஓகேங்களா? ஸோ இதில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா IRFC. ஓகேங்களா? ஸோ இதில் தான் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த பேட்சுக்குன்னா 2026 ஃபஸ்ட் பேட்சுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா 4/4/2026 அன்றைக்கி இதுக்கான நோட்டிஃபிகேஷன், அதாவது இந்த மந்த் 4ஆம் தேதி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பர்மனெண்ட்டான ஜாப் தான். ஓகேங்களா? ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபு. ஸோ நீங்கள் டெம்பரரியாக ஒர்க் பண்ண மாட்டீங்க. ஸோ பர்மனெண்ட் ஜாப் தான். ஓகேங்களா? அதோட இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கான இம்பார்ட்டன்ட் டேட்டு பார்ப்போம். ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட்டு பார்த்தீங்கன்னா 4 ஏப்ரல் 2026 அன்றைக்கி இதுக்கான அப்ளிகேஷன் டேட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அதாவது இந்த மந்த் 4ஆம் தேதி இதுக்கான அப்ளிகேஷன் டேட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. லாஸ்ட் டேட்டு பார்த்தீங்கன்னா May 1 தேதிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சாகணும். ஓகேங்களா? May 1 தேதி 11:45 PM நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சாகணும். ஓகேங்களா? ஸோ இதுக்கான எக்ஸாம் டேட்டும் சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ எக்ஸாம் டேட்டு பார்த்தீங்கன்னா 2026 ஜூன் மந்த் இதுக்கான எக்ஸாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் மே மந்த் அப்ளை பண்ணுவீங்க, 1 தேதி அப்ளை பண்ணி முடிப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஜூன் மந்த்து 1 தேதி, அதாவது கிட்ட 1 மந்த் டைம் இருக்குது. அதே 1 மந்த் டைம் முடிஞ்சதும் ஸோ மே மந்த் முடிஞ்சதும் ஜூன் மந்த்தில் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குயிக் ப்ராசஸ் தான். ஓகேங்களா? ஸோ சீக்கிரமாக நீங்கள் இந்த ஜாபுக்கு நீங்கள் இந்த ஜாபுக்கு போஸ்டிங் வாங்கிடலாம். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ எந்தெந்த போஸ்ட்டுக்கு எவ்வளோ வேகன்சி, எவ்வளோ சேலரின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட்டுக்கு சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21,000 74,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பேசிக் சேலரி. அலவன்ஸ்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போது பேசிக் சேலரி 21,000னா அசிஸ்டண்ட்டுக்கு, அது போக அலவன்ஸ்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35,000 40,000 வரைக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட் மந்த் சேலரி கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ரயில்வேல பொறுத்த வரைக்கும் அலவன்ஸ்லாம் அதிகமாக இருக்கும். அதால் உங்களுக்கு 35,000 40,000 வரைக்கும் அசிஸ்டண்ட்டுக்கு சேலரி கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி பார்த்தீங்கன்னா 40,000 1,40,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். இது வந்து பேசிக் சேலரி. அலவன்ஸ்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50,000 60,000 மேலே வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் சேலரி. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு அசிஸ்டன்ட் மேனேஜருக்கான குவாலிஃபிகேஷன் ஏஜ் லிமிட் எல்லாமே இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ஏன்னா சேலரிலாம் ஹெவியாக தான் இருக்குது. உதவியாளர் வேலை தான். ஓகேங்களா? ஸோ ஆஃபீஸில் இருக்கக்கூடிய மேனேஜருக்கு நீங்கள் அசிஸ்டண்ட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சூப்பரான வேலை தான். ஸோ யாரும் மிஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வேகன்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா? ஸோ அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வேகன்சி பார்த்தீங்கன்னா மொத்தம் டோட்டலாக 16 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதில் ஒவ்வொரு கேட்டகரிக்கு எவ்வளோ வேகன்சின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யூஆருக்கு 6 வேகன்சி. ஓகேங்களா? ஸோ எஸ்சிக்கு 2 வேகன்சி, எஸ்டிக்கு 1 வேகன்சி, ஓபிசிக்கு 4 வேகன்சி, இடபிள்யூஎஸ்க்கு 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? மொத்தம் டோட்டலாக 16 வேகன்சி. ஸோ இது இப்போ வந்து எஸ்டிக்கு வந்து வேகன்சி கம்மியாக இருக்குது. எஸ்சி எஸ்டிக்கு வந்து வேகன்சி கம்மியாக இருக்குது. அவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஆரில் போட்டி போடலாம். ஓகேங்களா? ஸோ 6 வேகன்சி இருக்குது இல்லையா? அதுக்கான ஏஜ் குவாலிஃபிகேஷன்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் யூஆரில் போட்டி போடலாம். ஓகேங்களா? கரெக்டாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதை டீட்டெயிலாக பார்த்துக்குங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேகன்சினா 7 வேகன்சி மொத்தம். அதில் ஒவ்வொரு கேட்டகரியும் தனித்தனி வேகன்சி கொடுத்துருக்காங்க. யூஆருக்கு 2 வேகன்சி, எஸ்சிக்கு 1 வேகன்சி, எஸ்டிக்கு 1 வேகன்சி, ஓபிசிக்கு 1 வேகன்சி, இடபிள்யூஎஸ்க்கு 1 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ யூஆரில் 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதில் ஒரு வேகன்சி கொடுத்துருக்கதால நீங்கள் யூஆருக்கும் நீங்கள் போட்டி போடலாம். ஓகேங்களா? ஸோ யூஆரில் 2 வேகன்சி இருக்கிறதால அதில் கூட போட்டி போடலாம். ஸோ அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்க, இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? மிஸ் பண்ண போகிறீங்க. ஸோ சேலரிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெவியாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ மிஸ் பண்ண போகிறீங்க. ஸோ இது வந்து இதில் குவாலிஃபிகேஷன் ஏஜ் லிமிட் எல்லாமே இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கான குவாலிஃபிகேஷன் ஏஜ் லிமிட் எல்லாமே டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிகாம் டிகிரி முடிச்சிருக்கணும். மினிமம் 60% மார்க் இருக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிஏ
இன்டர் ஓகேங்களா, சிஏ இன்டர் அண்டு சிஎம்ஏ இன்டர் ஓகேங்களா. ஸோ இந்த போஸ்ட்டில் முடிச்சிருந்தாலும் நீங்கள் இந்த அசிஸ்டன்ட் ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. ஸோ பிகாமில் பிகாம் முடித்து நீங்கள் 60% மார்க் இருக்கணும். அப்படி இல்லைனா சிஏ இன்டர் அண்டு சிஎம்ஏ இன்டர் இது வந்து நீங்கள் முடிச்சிருந்தா இந்த அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் மேனேஜர் ஃபைனான்ஸ் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பிகாம் நீங்கள் முடிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பிகாம் முடிச்சு 60% மார்க் இருக்கணும் ஓகேங்களா. ஸோ அப்படி இல்லைனா சிஏ சிஎம்மில் நீங்கள் முடிச்சிருந்தா இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அப்படி இல்லைனா எம்பிஏ ஓகேங்களா, எம்பிஏ ஃபைனான்ஸ் அண்டு பிஜி டிப்ளமோ ஃபைனான்ஸ் நீங்கள் இது முடிச்சிருந்தா நீங்கள் இந்த அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு 4 குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் எதனா ஒரு குவாலிஃபிகேஷன் நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்த்துங்க ஓகேங்களா. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமம் 18 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் இருக்கவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா 5 years ஏஜ் ரிலாக்ஸேஷன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்சி எஸ்டி பார்த்தீங்கன்னா 30 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசி 33 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பிடபிள்யூடி பார்த்தீங்கன்னா 10 years வரைக்கும் நீங்கள் அப்படின்னா 40 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருந்தால் 33 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படின்னா இதில் இந்த டிபார்ட்மெண்ட்லேயே நீங்கள் எதனா ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் 8 years வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்புறம் 38 வயசு வரைக்கும் நீங்கள் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா. பிடபிள்யூடி கேண்டிடேட்டும் இதுக்கு எலிஜிபிள்ஸ், நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அதோட இன்ஃபர்மேஷன் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, அதோட டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க ஓகேங்களா. இடபிள்யூஎஸ் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேமிலி இன்கம் பார்த்தீங்கன்னா 8 lakh தான் இருக்கணும். அதோட இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் தான். ஸோ இது வந்து ஜூன் மந்த் ஓகேங்களா. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணி முடித்ததும் 1 month தான் டைமு, அதுக்குள்ளே ஜூன் மந்த்து உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும் ஓகேங்களா. ஸோ குயிக் ப்ராசஸ் தான் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் மெடிக்கல் டெஸ்ட் ஓகேங்களா. ஸோ சிம்பிள் ப்ராசஸ் தான் ஓகேங்களா. ஒரு 3 ஸ்டெப்பு நீங்கள் கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு ஓகேங்களா. ஸோ நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்கனாலே மோஸ்ட்லி உங்களுக்கு இந்த ஜாப் கன்ஃபார்ம் ஆன மாதிரி தான் ஓகேங்களா. ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும், அடுத்தது மெடிக்கல் டெஸ்ட் ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான், சிம்பிள் ப்ராசஸ் தான். யாரும் மிஸ் பண்ணாதீங்க ஓகேங்களா. இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு, ஐடி ப்ரூஃப் எதனா இருந்தால் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் ஓகேங்களா. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா 10th மார்க் ஷீட் அண்ட் 12th மார்க் ஷீட்டு, டிகிரி சர்டிஃபிகேட்டு, கேஸ்ட் சர்டிஃபிகேட்டு, இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட்டு, பிடபிள்யூடி சர்டிஃபிகேட்டு, ஃபோட்டோ சிக்னேச்சர் இதெல்லாம் எடுத்து வச்சிங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இதுக்கான அப்ளை வீடியோ வேணால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கான அப்ளை வீடியோ நான் உங்களுக்கு போட பார்க்குறேன் ஓகேங்களா. ஸோ சீக்கிரமாக இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க, சீக்கிரமாக அப்ளை பண்ண பாருங்கள். இதுக்கான ஏஜ் குவாலிஃபிகேஷன் எல்லாமே இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா நல்ல ஒரு ஜாப் தான். ஸோ அசிஸ்டன்ட் போஸ்ட்னா ஹையர் போஸ்ட்டில் இருக்கக்கூடிய நீங்கள் அசிஸ்டண்ட்டாக நீங்கள் அவங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணிங்க ஓகேங்களா. ஸோ நல்லா சூப்பரான வேலை தான். ஸோ நல்ல சேலரியும் கூட ஓகேங்களா. ஸோ ஓகே நண்பா, இது ஜாபுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நான் டீட்டெயிலாக சொல்லிட்டேன். நோட்டிஃபிகேஷன் உள்ள இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்லிட்டேன். ஸோ இந்த ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டவுட் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ May 1 இதுக்கான அப்ளிகேஷன் டேட்டு க்ளோஸ் ஆகுது, அதுக்குள்ளே அப்ளை பண்ணி முடிச்சிருங்க. ஸோ எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணி ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். நம்ம சேனல் லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, டேக் கேர், பாய்.